பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் யார் என்கிற அறிவிப்பை அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று வெளியிட்டு இருக்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் தான் இந்த முறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக களமிறங்க போகிறாங்க என்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் உறுதிப்படுத்தியது நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு பெரிய ஒரு பலமாக அமைந்திருக்கிறது. தெளிவாக சொல்லப்போனால் எதிர்க்கட்சிகளுக்கு இது பெரிய இடையூறாக மாறி இருக்குது. ஏற்கனவே தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட அபிநயா அவர்களை எதற்காக விழுப்புரமில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியில் கொண்டாந்து போட்டியிட வைக்கணும், ஒரு 200 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளரை மறுபடியும் கொண்டாந்து களமிறக்குவதற்கான காரணம் என்ன என்று பலரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய சொந்த ஊரே விழுப்புரம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அபிநயா அவர்களுடைய சொந்த ஊர் விழுப்புரமாக இருக்கிறது. அங்கே அவர் பரிச்சயப்பட்ட ஒரு நபராக இருக்கிறாங்க. அதனால் விக்கிரவாண்டி தொகுதியில் அபிநயா அவர்கள் போட்டியிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல போட்டியை நம்மளால் உருவாக்க முடியும், எதிர்க்கட்சிகளுக்கு நம்ம ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் அபிநயா பொன்னிவளவன் அவர்களை இந்த இடைத்தேர்தலுக்கு தேர்ந்தெடுத்து வைத்திருக்காங்க. இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால் கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட பெண் வேட்பாளர்கள் எல்லா தொகுதிகளிலுமே அதிகமான வாக்குகள் வாங்கினதை நம்மளால் பார்க்க முடிந்தது. நாம் தமிழர் கட்சியோட ஒரு தத்துவமே ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் பாலின சமத்துவ அடிப்படையில் 50க்கு 50 என்கிற இடஒதுக்கீட்டை எல்லா தேர்தலுமே கடைபிடித்துட்டு வருது. அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றம் நாடாளுமன்றம் எல்லா தேர்தலுமே நம்ம போட்டிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் இடைத்தேர்தலில் அதிகமாக நாம் தமிழர் கட்சி களமிறங்கிய அனைவருமே பெண் வேட்பாளர் தான். அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியோட பெண் வேட்பாளருக்கு மக்கள் மத்தியில் கூடுதலாக வரவேற்பு இருக்கிறது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பெண் வேட்பாளராக களமிறங்கிய சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி எழிலரசி அவர்களாக இருக்கட்டும், கோவை கார்த்திகா அவர்களாக இருக்கட்டும், காளியம்மாள் அவர்களாக இருக்கட்டும், அபிநயா பொன்னிவளவனாக இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற பேர் திருநெல்வேலியில் போட்டியிட்ட அக்கா சத்யா அவர்களாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட கலாமணி அவர்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் நம்ம உதாரணத்துக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி பல இடத்துல திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு கடும் போட்டியை கொடுத்திருக்கிறாங்க நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். அதே போல இந்த முறையும் சீமான் அவருடைய இந்த பெண் வேட்பாளர் தேர்வு ஒரு பெரிய ஒரு இடையூறாக மாறி இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட களப்பணிகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். சற்று கூடுதலாகவே மற்ற கட்சிகளுக்கு ரொம்ப போட்டி கொடுக்கக்கூடிய வகையில் நாம் தமிழர் கட்சியோட களப்பணிகள், பரப்புரைகள், மக்களிடையே சந்தித்து அவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகள் இவை அனைத்துமே ரொம்ப ஒரு மாற்றத்திற்குரிய ஒரு தேர்தலாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் நமக்கு கிடையாது. எப்படி இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சி சந்திக்க போகிறது, ஏன்னா பொருளாதார பின்னணி கிடையாது, ஊடக வெளிச்சமும் குறைவாக இருக்கும். ஆனால் மாநில அங்கீகாரம் என்கிற ஒரு உத்வேகத்தோடு நாம் தமிழர் கட்சி பயணிக்கும் பொழுது ஊடக வெளிச்சம் கொஞ்சம் கூடுதலாக கிடைத்து ஆகணும். இதனால் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை எந்த அளவுக்கு புறந்தள்ளினாங்களோ அதுபோல இனி நாம் தமிழர் கட்சியை புறந்தள்ள முடியாது. குறைந்தபட்சம் ஊடக அறம் என்பதை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு ஊடகத்திற்கு வந்திருக்கிறது. அதனால தான் நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனேயே எல்லா தொலைக்காட்சிகளுமே முக்கிய அறிவிப்புன்னு சொல்லி போட முடிந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி புறக்கணித்த இந்த ஊடகங்கள் அத்தனையும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட அறிக்கையிலே அண்ணனுடைய லெட்டர் பேடோட இன்னைக்கு ஒளிபரப்பு செய்கிறாங்க. அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கிடைத்த உழைப்புக்கான ஒரு வெற்றி, ஒரு அங்கீகாரம் தான் சொல்லி ஆகணும். எத்தனை நாட்கள் நம்ம வலைவலியில் உட்காந்து எத்தனையோ ஊடகங்கள் புறக்கணிக்குது, பத்திரிகைகள் புறக்கணிக்குது, பத்திரிகையாளர்கள் பேச மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கான மாநில அங்கீகாரம் அதை அத்தனையும் உடைத்து எறிந்து விட்டு இன்னைக்கு மக்கள் மத்தியில் அந்த கட்சி வளர்ந்து இருக்கிறது. தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி, தமிழ் மொழி பேசக்கூடிய கட்சி, அந்த பயணத்தில் குறிப்பிட்ட இலக்கை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு அது ஒரு பெரிய உத்வேகம் தான் நமக்கு கொடுக்கும். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இதுவரைக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது 2 கட்சிகள் மட்டும்தான். ஒன்று திமுக, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. அதிமுக என்கிற ஒரு பழம்பெருமையான ஒரு கட்சி இந்நேரம் அவர்கள் வேட்பாளர் அறிவிப்பை தொடங்கி இருக்கணும். சொல்லப்போனால் ஆளும் கட்சியை விட எதிர்கட்சி ரொம்ப தீவிரமாக செயல்படணும், அப்போ தான் இங்கே ஜனநாயகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா ஆளும் கட்சி ஒரு பக்கம் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாலும் எதிர்கட்சி இன்னும் அதற்கான வேலைகளே தொடங்கலை போல, ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நாம் தமிழர் கட்சி இந்த வேலையை தொடங்கி இருப்பது, இத்தனை நாட்களாக நாம் தமிழர் கட்சி ஒரு எதிர்கட்சின்னு சொன்னது சரிதான்ப்பா, அவன் பார் எந்த ஒரு இடத்துலையுமே பின்வாங்க கிடையாது, பணம் இருக்குது, இல்லை வேட்பாளர் வெல்றாங்க தோற்கிறாங்க, ஆனால் களத்தில் நாங்கள் கடுமையான போட்டியை கொடுப்போம், நாங்கள் சண்டை செய்வோம் என்கிறதுல நாம் தமிழர் கட்சி பின்வாங்கவே இல்லை. பார்த்தீங்களா, அவங்க வேட்பாளர் அறிவிச்சாங்க, இன்னும் 5 நாளில் பாரு வேட்பாளரை எடுத்துக்கிட்டு அவங்க வாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி களப்பணி எப்படி இருக்குங்கிறத மக்களே உணர தொடங்கி இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியோட பெரிய செல்வாக்கு ஆடம்பரங்கள் இருக்காது, குறைந்தபட்சம் 1 வாகனம் 2 வாகனத்தோடு அவங்க வருவாங்க, தன்னோட கருத்துக்கள் மூலியமாக தான் அவங்க வாக்கு கேட்பாங்கிறதுல மக்களே இன்னைக்கு ஒரு தெளிவடைந்து இருக்கிறாங்க. நம்ம போய் மரியாதை அவங்கள்ட்ட பேசப்படணும்னாவே நாம் தமிழர் கட்சி அப்பா சொல்லுங்க
சொல்லுங்கப்பா, நீங்கள் நிறையா பேசுகிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு மக்களே வரவேற்கக்கூடிய வகையில் நிறைய இடத்துல நம்ம வந்து மக்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதனால் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு நல்ல கடுமையான போட்டியை கொடுப்பாங்கிறது எல்லாரையும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் வந்து மாநில விவசாய அணி செயலாளராக இருக்கிறாங்க அன்னியூர் சிவாங்கிறவங்க. இவங்க இதற்கு முன்னாடி எந்த ஒரு தேர்தலையும் போட்டியிட்டது கிடையாது, போட்டியிட்ட அனுபவமும் அவர்கள் கிடையாது. முழுக்க முழுக்க கட்சியோட பக்கபலம் தான். கட்சியில் வந்து ஒரு முகமறிந்த ஒரு நபராக இருக்கிறாங்க. பொன்முடி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபராக இருக்கிறாங்க. பொன்முடியோட மகன் தான் கௌதம சிகாமணி இப்போ தெற்கு மாவட்ட செயலாளராக புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே அன்னியூர் சிவா அவர்களுக்கு ஒரு கூடுதல் பக்கபலமாக இருக்கிறது. முழுக்க முழுக்க கட்சியினுடைய செயல்பாட்டு, கட்சியினுடைய சின்னம் திமுக என்கிற ஒரு பிராண்டை நம்பியே களமிறங்கக்கூடியவர் தான் அன்னியூர் சிவாங்கிறவங்க. மற்றபடி அவர் வந்து தொகுதிக்கு வந்து இவ்வளவு நல்லது செய்திருக்கிறாரு, அவர் இந்த அளவுக்கு மக்கள் இடத்துல ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கிறாரு, அந்த விதத்தில் எதுவுமே கிடையாது. தனிப்பட்ட முறையில் அவருடைய நல்ல ஒரு மாண்பு இருக்குது, நல்ல பழகக்கூடியவராக இருக்கிறாங்க. தவிர தொகுதியில் அவர் நல்லது செஞ்ச ஒரு பழக்கப்பட்ட நபராக கிடையாது. அடுத்ததான் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர், இன்னும் மற்ற கட்சியோட வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கப்படலை. அப்போ பாமக களமிறங்கும் சொல்லியிருக்காங்க. பாமகவுடைய முக்கியமான நோக்கமே அங்கு வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகளை நம்ம வந்து குறிவைத்து நம்ம நகரணும். ஏன்னா கடந்த தேர்தலில் வந்து பாஜக அதிக வாக்குகள் பெற்றது என்கிற ஒரு சொல்லாடலை பயன்படுத்திட்டு வராங்க. அதற்கு முக்கியமான காரணம் பாமகவுடைய வாக்குகள் தான். அப்போ பாஜக தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு பாமக தேவைப்பட்டது. இப்போ பாமக தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு இந்த கூட்டணி மூலியமாக ஒரு வேட்பாளரை தேர்வு செய்து இந்த தேர்தலில் நம்ம கடுமையான போட்டி கொடுக்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் கடுமையாக வந்து ஒரு தோல்வியை சந்திக்க போகுது என்பதில் உறுதியாக அந்த தேர்தல் முடிவு காட்டும். கடுமையான ஒரு தேர்தல் போட்டி இந்த முறை இருக்குது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட உழைப்பு என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூடுதலாக இருக்கும் என்பதில் பலரும் இன்னைக்கு ஐயப்பட்டு இருக்கிறாங்க. பொதுவாக இடைத்தேர்தல்னாவே ஆளும் கட்சிக்கு அது ஒரு பெரிய பதட்டம் தான். மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் தான் அவங்களால இருக்க முடியும். ஏன்னா அது ஒரு மானம், ஒரு கௌரவம் சார்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படும். தோல்வி அடைந்து விட்டோம் என்னன்னா நம்மளோட ஆட்சிக்கு மக்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்மறையான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க, இது பெரிய ஒரு தோல்வி அப்படின்னு எடுத்துக்கொள்கிற வகையில் போயிடும். அதே மாதிரி வெற்றி கொடுத்துனாங்கன்னா அது அவங்களுக்கு அப்படியே கிரெடிட்டாக மாறிடும். எங்களோட ஆட்சி கொடுத்த வெற்றி தான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவாங்க. ஏன்னா குறிப்பாக நிற்கிறது திமுகவுடைய வேட்பாளர்ங்கிறதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு அவங்க எந்த இடத்துலையுமே தயங்கி கொள்ள மாட்டாங்க. அதே நேரம் மக்கள் இடத்துல இருக்கக்கூடிய இயல்பான குணமே ஆளும் கட்சி தானே, ஆளுங்கட்சி தான் இன்னும் 2 ஆண்டுகள் இருக்க போகிறாங்க, அவங்கள வெளில வைக்கிற தவிர இன்னொருத்தவங்க வெளில வைத்தா எப்படி நம்ம தொகுதிக்கு செய்வாங்க என்கிற கேள்விகளோடு சந்தேகத்தோடு வாக்களிக்கக்கூடிய மக்கள் ஜனநாயகம் இன்று வரை இருக்கிறது. இது அத்தனையுமே ஒரு விளம்பரம் தான். ஏன் அப்படின்னா ஆளுங்கட்சி தோல்வியுற்ற இடைத்தேர்தலும் இருக்குது, ஆளுங்கட்சி வென்ற இடைத்தேர்தலும் நிறையா இருக்குது. அதனால் திமுக வந்து இந்த முறை எப்படி பார்த்தாலும் ஒரு கடுமையான ஒரு களப்பணியை செய்து தான் அவங்க வெல்ல வேண்டும் என்கிற சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கும். ஏற்கனவே நேற்று கூட பார்த்தா 300 கிலோ வெள்ளி வந்து அங்கே கைப்பற்றப்பட்டதாக ஒரு தகவல் வந்தது. அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சுட்டாங்க. வெள்ளி பொருட்கள் கொடுக்க, தங்க நகைகள் கொடுக்க, ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்க, செல்ஃபோன் கொடுக்க, இன்னும் எண்ணற்ற ஹெட்ஃபோன் கொடுக்க, உதயநிதி படத்தை போட்டு காட்ட, பட்டியலில் அடைக்க, சுற்றுலா கூட்டிகிட்டு போக, இப்படி எண்ணற்ற விடயங்கள் வந்து நடப்பதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறாங்க திமுக களப்பணியாளங்க. யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு கட்சிகளும் மக்கள் இடத்துல எதை சொல்லி வாக்கு வாங்கலாம் யோசிக்கும் பொழுது திமுக, அதிமுக போன்ற கட்சிகள், பாமக போன்ற கட்சிகள்லாம் பரிசு பொருட்களை கொடுத்து வாக்கு வாங்கணுங்கிற சூழலுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா மக்கள் வந்து அந்த வாக்குங்கிறத எவ்வளோ தூரம் ஏளனமாக அவங்க யோசித்து இருக்கிறாங்கிறதான் ரொம்ப உண்மை. நீ உன் சமூகத்துக்காக போடுற, உனக்கு பிடிச்ச கட்சிக்காக போடுற, நீ கரவேட்டி கட்டினதுக்காக போடுற, இது எல்லாம் ரெண்டாவது. ஆனால் அந்த வாக்கை எந்த பொருளை வாங்கிக்கிட்டு நீ வாக்கு செலுத்துறங்கிறது தானே உன்னோட ஒட்டுமொத்த அந்த மாணவமே அங்கே வந்து காற்றுல நீ பறக்க விடுற. அதை இந்த மக்கள் வந்து உணருமா இல்லையா? என்னோட வாக்கை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ செலுத்தும் போது அதில் ஏதோ ஒரு இலக்கு ஒன்று ஒளிந்து கொண்டு இருக்குது. ஆனால் அதே ஒரு பொருளை வாங்கிட்டு நீ செய்யும்பொழுது அதில் வந்து எந்த ஒரு மரியாதையுமே கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு கேவலம் தான் அதை வந்து நம்ம அடையாளப்படுத்த முடியுமே தவிர வேறு எந்த இடத்துலையும் அதை வந்து நம்ம ஒரு மரியாதையாக பார்க்க முடியாது. அதை இந்த மக்கள் வந்து அந்த மனநிலையிலேருந்து வெளியில் வரணும். நாம் தமிழர் கட்சி இந்த முறை போட்டியிடக்கூடிய மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக போட்டியிடுது, இவ்வளோ பெரிய பண முதலைகளுக்கு இடையிலும் அந்த கட்சி கொள்கையை முன்னிறுத்தி வருது அப்படின்னா அது மக்களுக்காகத்தான் வருது என்கிற சிந்தனையை மக்கள் உள்வாங்கி அந்த கட்சிக்கான அங்கீகாரத்தை இந்த தேர்தலில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பி நம்மளுடைய களப்பணியை கொடுப்போம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வந்து இதுவரை அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஒரு செய்தியாளர் சந்திப்புமே இன்ன வரைக்கும் நடத்தலை, அதற்கான வாய்ப்புகளும் அமையல. அப்படி இருக்கும் பொழுது இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் கூட அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. இனி வரக்கூடிய செய்தியாளர் சந்திப்பிலிருந்து அண்ணன் சீமான் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களும், ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களும், தேர்தல் சார்ந்த நடவடிக்கைகளும் இவை அனைத்துமே சமூக வலைதளமாக இருக்கட்டும், அரசியல் காலத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் கருத்துக்கள் இருக்கும் என்பது பல அரசியல் திறனாய்வாளர்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் இது நாள் வரைக்கும் மிகுந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பும் அரசியல் பயணத்திலும் பயணிக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கும் பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் எப்படிப்பட்ட கருத்துக்களை இனி ஒவ்வொரு வார்த்தையிலும் முன்வைக்க போறாங்க என்கிற எதிர்பார்ப்பு கூட கூடுதலாக உருவாகி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி இது நாள் வரைக்கும் எதிர்த்த பல திராவிட கட்சிகள், பல அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மீது ஒரு
மரியாதையை செலுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா இனி நாம் தமிழர் கட்சியை மதிக்க போகிறாங்களா, இல்லை அதே நாம் தமிழர் கட்சியை மதிப்பின் பெயரில் வீழ்த்த போகிறாங்களா என்பதையும் அண்ணன் சீமானவருடைய கருத்துக்கள் அதை எப்படி எதிர்த்து களமாட போகிறது என்கிற ஒரு கேள்வியும் கூட நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் வருது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக சந்திக்கக்கூடிய முதல் இடைத்தேர்தல். நம்முடைய தாக்கம் என்பதும் நம்மளுடைய களப்பணி என்பதும் ஒட்டுமொத்த கட்சிகளுமே நம்மை பார்த்து அச்சப்படணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய களப்பணியை தொடர்ந்து கொடுப்போம்.